Hi friends, welcome to Traditional Recipes Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி வந்துட்டு பட்டர் முறுக்கு வீட்டிலே வந்து செய்யலாம் சொல்லதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு ஈஸியாக வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி வந்துட்டு பட்டர் முறுக்கு செய்யலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரை வந்து எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா பவுடராக திரித்து வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைன் பவுடராக வந்து இதை வந்து திரித்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு இருக்கும். ஸோ சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜல்லடை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் திரித்து வச்சுருந்தோம்ல அந்த பொட்டுக்கடலை மாவு வந்துட்டு இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 2 கப் அளவு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜெரிச்சு தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நான் ஆட் பண்ணுற கப்பு பார்த்தீங்கன்னா 250 கிராம் அளவு இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 400 கிராம் கிட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் 2 கப் அளவு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 500 கிராம் கிட்ட வரும். இப்போ இதில் அரை கப் அளவு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 50 கிராம் அளவு வரும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து ஜெலிச்சு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரே இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்துட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இது கூட பார்த்தோம்னா தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூனும் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா ஓமம் வந்து சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பவுடராகவே என்கிட்ட இருந்துச்சு, நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஓமம் அப்படியே கிடச்சிது அப்படின்னா லைட்டாக வந்து கையில் வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு பட்டர் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 பீஸ் அளவு பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதில் 3 துண்டு அளவு பட்டர் பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். ஸோ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்தோடனே ஆட் பண்ணிவிட்டேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த மாவோட நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி கையில் பிடிச்சி அப்படின்னா அந்த மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். ஸோ இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம முறுக்கு மாவுக்கெலாம் எப்படி வந்து மாவு பிசைவோமோ அதேமாதிரி நல்லா மாவு வந்து சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து அழுத்தி பிசையணும். நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வந்து அழுத்தி பிசைங்க. ஸோ அப்போ தான் வந்து முறுக்கு வந்து நம்ம நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேனில் ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டார் மாதிரி போட்டிருக்கேன், அந்த அச்சை வந்து எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம முறுக்கு குழலில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு உள்ளே வச்சுட்டு நம்ம அதை வந்து ஆட் பண்ணிட போகிறோம். ஸோ ஆயில் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகிடணும். ஸோ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா போடும் போது நீங்கள் வந்து லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு முறுக்கு புளிகிற மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி புளிஞ்சிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம லைட்டாக அழுத்தி விட்டையும் அந்த மாவு வெளியே வருமே ஒரு லென்த்துக்கு அப்புறமா லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க கையாலேயே. ஸோ இதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம எல்லா முறுக்குமே வந்து போட்டு எடுக்க போகிறோம். ஸோ போடும் போது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக வேகும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா முறுக்கு வந்து எண்ணெய் வந்து குடிச்சிடும். ஸோ வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, நம்மளுக்கு கிறிஸ்பியாக வந்து கிடைக்காது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் வந்து சேர்த்தாச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாவு வந்துட்டு சீக்கிரமே வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்துட்டு லைட்டாக ஹை ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கிட்ட வந்து எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா லைட்டாக கலர் மாறியுமே வந்து நம்ம திருப்பி போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு போட்டோடனே திருப்பி போட்டுறக்கூடாது. இப்போ பார்த்தோம்னா இதில் கலர் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், உங்களுக்கு பார்க்க தெரியும். ஸோ லைட்டாக வந்து கோல்டன் கலர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் லைட்டாக எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ எப்போ வந்து இதில் இருக்க பபுள்ஸ் எல்லாமே நல்லா வந்து அடங்குதோ ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா கோல்டன் டார்க் ப்ரௌன் கலரில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பபுள்ஸும் நல்லாவே வந்து அடங்கிருச்சு, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முறுக்கு எல்லாத்தையுமே வெளியே வந்து எடுத்துடலாம். இதேமாரி எல்லா முறுக்கையுமே பார்த்தீங்கன்னா போட்டு வந்து எடுத்துக்கோங்க.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக வந்து பட்டர் செவனிக்கு எப்படி பண்ணலாம் சொல்லி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த டீ டைமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.